ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த காலையில் இருந்துச்சு நிறைய மனசில் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம். நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எப்படி நம்ம இருக்க போகிறோமோ, எப்படி வாழ போகிறோமோ அப்படிலாம் குழம்பி போயிருக்கீங்களா? ஒரு நல்ல ஆண்டோடைய வார்த்தை தேடி வருது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? நீ கீழ்ப்படுதல் என்றால் என்ன? 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படுதல் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால், பிலிப்பியர் 2 இயேசுடைய கீழ்ப்படுதலை பற்றி சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பிதாவை பிரியப்படுத்துவதற்காக, பிதா தன்னை பற்றி கூறிய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே கீழ்ப்படுத்தி வாழ்ந்ததுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்கிற நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயா? தேவ சித்தத்துக்கு அல்லப்படி தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்த உன் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறாயா? என்னடா சொல்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்து சவால் பண்றாரு. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சாட்சி. இதை போல சாட்சி எங்கெங்க கேட்க முடியும்? அற்புதமான ஒரு சாட்சியை சொல்றாரு. அப்போ பிசாசை எப்படி எதிர்த்து நிற்பது? போனா போயிடுவானா? நம்மளை பார்த்துடும் பயந்து ஓடிடுவான்? இல்லைங்க. அவனை விரட்ட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 12:11 சொல்கிறது, அந்த பிசாசானவனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேற்கொள்ள வேண்டுமானால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ கழுவப்பட வேண்டும். ஆண்டோட இரத்தம் உண்மையில் இருக்கும் பொழுது பிசாசின் வல்லமைகள் உன்னை நெருங்க முடியாது. நீ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் நீ பெற்றிருக்கிறாயா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? அப்படியானால் பிசாசானவன் உன்னை நெருங்க முடியாது. 2வது வேதவசனம் சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினால். நிறைய பேர் சோமனி பிரீச்சர்ஸ் பிரசங்கம் பண்ணுறது பஞ்சம் இல்லை. மழைக்கு பஞ்சம் வந்தாலும் வரலாங்க, என்ன பஞ்சம் வந்தாலும் வரலாம். ஆனால் வசனத்துக்கு பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் கூட்டம். இந்த லெந்து காலங்களில் பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் போட்டி போடுறாங்க. நீ என்ன மெட்ராஸ் பிரசங்கியாரா? நான் குறைஞ்சாடா, நான் பெங்களூர்லேருந்து கூப்பிட்றேன். நீ பெங்களூராக கூப்பிட்றா, நான் ஹைதராபாத்லேருந்து கூப்பிட்றேன். ஐயா, பஞ்சமே இல்லையா? ஆனால் அது வேதவசனம் சாட்சியின் வசனத்தினால, அதாவது சொந்தமாக்கிவிட்ட லோகாசா இருக்க பெருசில் ரேமா வாங்கணும். ஆண்டோடைய வார்த்தை ஆக்ஷனுக்கு வரணும். உனக்குள்ளே ஒரு கிரியேஷன் நடப்பிக்க வேண்டும். நடந்திருக்கா? சங்கீதம் 37:31 சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, என் தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவர் நடைகள் பிசகுவதில்லை. நீங்க உன் வாழ்க்கையில தேவனுடைய வசனம் இருக்கிறதா? இருந்தால் பிசாசானவனை எதிர்த்து விரட்டலாம். இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன் மாம்சமானார். அவர் பிசாசை எப்படி மேற்கொண்டார்? எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்க இஸ் ரிட்டன் ரிட்டன் ரிட்டன், அதை சொல்லிதான் விரட்டினார். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையினால நீங்க விரட்டணும். 3வது, நம்முடைய வாழ்க்கையில பிசாசை மேற்கொள்வது எப்படி என்று நம்முடைய ஒரு கேள்வி நமக்குள்ளே வருமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள். மார்க் 16 என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாள் என்று மார்க் 16 சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமம், இயேசு நாமத்தை துரத்துறதுக்கு முதல்ல யார் அந்த ஆதரைஸ்ட் கொடுத்தது? இல்லையா? எல்லாரும் எல்லா பேரையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. பவுல் நிறைய அற்புதங்கள் செய்கிறான்னு அதை பார்த்துக்கிட்டு தான் வாலிபர்கள் நம்மளும் பரட்டோன்னு சொல்லி பவுல் பிரசங்கிற இயேசு நாமத்தை புறப்பட்டு போனுச்சு. அப்போ அந்த பேய் சொல்லிச்சு, எப்போ பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்க ஏடான்னு சொல்லி உங்க மேலே விழ அவங்க நிர்வாணியாய் ஓடி போனாள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த ஆண்டோடைய நாமம் வரணும்னா என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 3 பேதுரும் யோவான்னு சொல்றாங்க, பிச்சைக்காரன்ட்ட பார்த்து சொல்றாங்க, நீ விரும்புகிற பொன்னு மல்லி எங்களிடத்தில், ஆனால் எங்களுக்குள் இருக்கிற நசனாகி இயேசுவின் நாமத்தை, எங்களிடத்து என்ன இருக்கு அதை கொடுக்குறோம். என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தான் எழுந்து நடைன்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டவளாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவன் பிசாசை துரத்தணும். உங்களுக்கு
நீ துரத்தணுமா, உன் குடும்பத்தை விட்டு துரத்தணுமா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவு போடுங்க. சாட்சியின் வசனத்தை கடைபிடிங்க. இயேசுவின் நாமத்தை உடையவளாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நஸ்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினால் நிரப்பியிருந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவரார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுள்ளை குணமாக்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவன் பிசாசு தொடர்ந்த 3வது வழி, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்தாவினுடைய நிறைவு நமக்கு தேவை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சும்மா வெட்டு பேச்சு பிரசங்கெல்லாம் ஓடாதுங்க. ஆவில நிறைந்து இன்றைய நாளிலே பிசாசுகளை துரத்த வேண்டும். நம்முடைய சத்தத்தை கேட்டோன்னு பிசாசு நடுங்கணும். உலகத்தை கலக்கர்கள் வந்து விட்டார்களே என்று நடுங்க வேணும். அது இந்த பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் இயேசுவின் ரத்தத்தோடு. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் இயேசுவின் நாமத்தாலே. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் ஆவின் அபிஷேகத்தோடு. அவன் உங்களை விட்டு ஓடுவான். இந்த நாளிலே பிசாசின் வல்லமையை மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.